பார்த்தீங்கன்னா டெட் ட்ரைல்ஸ் அதான் விளையாட போகிறோம். இது வந்து நான் ஏற்கனவே விளையாடிருக்கேன். பட் ஆனால் திருப்பி நான் வந்து உங்களுக்கு விளையாடி காட்டுறேன். கமெண்ட்ஸில் வந்து கேட்டீங்க டெட் ட்ரைல்ஸ் விளையாடி போடுறது. இதை நான் ஏற்கனவே விளையாடி போடலான்னு தான் நினச்சேன். ஆனால் டைம் கிடைக்கல இது விளையாடுறதுக்கு. நான் ரீசெண்டாக இப்போ தான் வரேன். நியூ அப்டேட்லாம் வந்திருக்கு, நியூ கிளாஸஸ்லாம் வந்திருக்கு. ஓகே சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஜாயின் ஆகி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அது இருக்கார் அப்படின்னு இதுதான் நம்ம சப்ஸ்கிரைபர். இஜிஎஃப் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? எஃப் கேமர் ஃபேன். அதேமாதிரி பிஜிஎஃப் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? ப்ளூட்டோ கேமர் ஃபேன். வாங்க புது கிளாஸஸ் புது ட்ரெயின்லாம் வந்துருக்கு. அந்த அப்டேட் எப்போ வந்துச்சு? இப்போ தான் நான் வந்து பார்க்குறேன். டைக்கூன்னு ஒரு கிளாஸ் வந்திருக்கு, அப்புறம் கிங்குன்னு ஒரு கிளாஸ் வந்திருக்கு, அப்புறமா நைட்டுன்னு ஒரு கிளாஸ் வந்திருக்கு. ட்ரெயினில் வந்து என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறேன். பேசஞ்சர் ட்ரெயின் வந்திருக்கு. இது வந்து நல்லா இருக்குது, சீட்லாம் இல்லை. உட்டன் ட்ரெயின் வந்திருக்கு. இது வந்து லைட் வெயிட் அண்ட் ஃபாஸ்ட் கோஸ்ட் ஹேவிங் லிட்டில் ப்ரொடெக்ஷன். இது வந்து ப்ரொடக்ட்லாம் அவ்வளோ இருக்காதான், லைட்டாக தான் இருக்குமா, வெயிட்டும் அவ்வளோ இருக்காதான், ஆனால் செம்ம ஃபாஸ்ட்டாக போகுமா. கோஸ்ட் ட்ரெயின் இருக்குது. கில் நியர் திஸ் கோஸ்ட்லி ஃப்ரம் யுவர் ஃபாலன் எனிமீஸ். இப்போ இந்த ட்ரெயின் பக்கத்தில் இன்ஜின் பக்கத்தில் வச்சு யாரையாச்சும் சாவச்சோனாக்கா இந்த ட்ரெயின் வந்து அவங்களெல்லாம் கோஸ்ட்டாக மாற்றி நமக்காக சண்டை போட வைக்குமா. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட காசுலாம் இல்லை. இப்போ நம்ம ஆர்மி ட்ரெயின் வச்சு தான் போகிறோம். நாங்கள் சப்ஸ்கிரைபராக வெயிட் பண்ணிட்டு திரும்ப போட்டுக்கலாம். என்ன ப்ரோ என்னடா இது? எப்படியோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. இங்கே இருக்கவங்க நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் போல். ஆனால் பிஜிஎஃப்ங்கிறத காணும். ஆனால் நம்ம இப்போ ஊருக்கு மட்டும் தான் விளையாட போகிறோம். வாங்க விளையாடுவோம். நம்ம சரி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேமில் வந்தாச்சு. நம்ம சர்வைவலிஸ்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அவரும் சர்வைவலிஸ்ட்டு தான். அவருக்கு வந்து கோல்டு பார் எடுத்துக்கிட்டோம். இந்த ஸ்ப்ரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது தொட்டிங்கன்னா ஃபீடாக போவீங்க. என்னென்னு தெரியல, ஒர்க் ஆகலை. நெட்வொர்க் இது கம்மியாக இருந்தாக்கா ஒர்க் ஆகாது. எனக்கு நெட்வொர்க் கம்மியாக இருக்குது, அதான் ஒர்க் ஆகலை. ஸோ ஓகே கைஸ், நம்ம சேனலில் புதுசாக யாருன்னா பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அந்த லைக் பட்டனை கொஞ்சம் தொட்டு விட்டு போங்கப்பா. நீங்கள் தொட்டு விட்றதுல உங்களுக்கு எதுவும் ஆகாது, தொட்டு மட்டும் விடுங்க. எனக்காச்சும் ஏதாவது ஒன்று ஆகட்டும். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கப்பா. நம்ம வந்து பேண்டேஜ் இவர்கிட்ட கொடுத்துருவோம். என்னடா போயிட்டே இருக்க? அதனால் கூட இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அப்டேட்டில் வந்து புதுசாக ஒரு கன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னடா அது வெளியே இருக்கு? டேய் என்னடா இது அதிசயமாடா, என்னடா மறைஞ்சிச்சு? ஓ இது உள்ளே இருக்கிறது போல் தான் கைஸ், வெளியே வந்துட்டுருக்கு. ஓகே, இன்னும் அப்டேட்னா ஒரு கன்று ஒன்று வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அப்புறமா ராக்கெட் லான்ச்சர்னு ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை ஆக்டிவேட் பண்ணாக்கா பட்டாசுலாம் வெடிக்கும். அது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். வந்து இந்த மாதிரி வெல்டு பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து ஜாம்பியாக வர மாட்டான், மாட்டிப்பான். அவனுக்கு எகிரி குடிக்க தெரியாது, நம்ம இப்படி எகிரி குடிச்சு போயிடலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து கிளம்பலாம். நம்ம வந்து இதை இப்படி வெல்டு பண்ணுறதுக்கு நம்ம இங்கே நின்று பார்த்துக்கலாம். இப்போ ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. இந்த மாதிரி குட்ஸாக பின்னாடி போயிடுவோம்.
ஆனால் இப்போ இந்த மாதிரி குச்சாக்கா இந்த சைடு தான் போவோம், இந்த சைடு போக மாட்டோம். ஸோ ஓகே கைஸ், இங்கே வந்து ஃபர்னிச்சர் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஃபர்னிச்சர் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல் இருக்கும். சரி, அதனால போவோம். என்னடா இவன் மாதிரி போயிட்டே இருக்கான். ஏடே நின்றா, ஏன்டா போற? ஓகே, நம்ம வந்து சொன்னதான் வந்துச்சு, ரூட் வர ஆயிடுச்சு. இது ஜாம்பி நைட் தான். நான் மேலே வந்து பச்சை கலரில் இருக்குது. பிக் மூன் வரல, பிக் மூன் வந்தால் வேறு இருக்குது. டேஞ்சரான நைட்டு. சரி, ஹாய் சொல்கிறாரு வியூவர்ஸ், உங்களுக்கு தான் ஹாய் சொல்கிறாரு நம்ம சப்ஸ்கிரைபரு. டான்ஸ் ஆட போகிறாராம், இன்னும் ஆடவே இல்லை. உங்களுக்கு தான் ஹாய் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். இன்னும் டான்ஸ் சொல்கிறதில்ல, நம்ம ஆடுவோம் டான்ஸு. எங்கே மூச்சு அது ஆடுறாரு பாருங்க கைஸ், டான்ஸ் ஆடுறாரு. டான்ஸு என்ன டான்ஸ் வரல, என்ன டான்ஸ் வரல. வந்து யூஎல் வேறு இல்லை போல கைஸ். ஓகே, அதான் நிறுத்திருக்காரு, இல்லைன்னா அப்படியே போயிருக்காரு. ஓகே, இவங்களை எல்லாரையும் வெட்டி தான் ஃபியூல் ஆக்கணும் சொல்லி வாய் முள்ளதை வந்துட்டான். என்ன அடிக்கிறீங்க? என்ன அடிச்சுப்போ இந்த ரத்தம் வந்து ஜாம்பி பிளட் வந்து டேபிள் இருக்குது. இங்கே வந்து காய வச்சுருக்கோம் பிளட்டெல்லாம். விடிஞ்சிச்சு, நம்ம போகலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு வீடு இருந்தாக்கா நிறுத்தி அங்கே தான் நம்ம லூட்டர்ஸ் ஆகணும். வேறு எதுவும் இல்லை. எங்கே இங்கே இருந்தால் ஒரு ஜாம்பி எங்கே என்னன்னு தெரியல கைஸ். ஓகே கைஸ், நமக்கு வந்து 3 நரிங்க அவங்களை போட்டு எரிச்சாச்சு. நம்ம வந்து ஃபியூவலே இல்லாமல் நின்றுட்டு இருந்தோம். நம்ம வந்து இப்போ 3 நரிங்க வந்து மாட்டினானுங்க. அவங்கள போட்டு டெவலப் பண்ணி எரிச்சு விட்டோம். அவங்கள தேங்க்ஸ் நரிங்களா, உங்களால் தான் எனக்கு ஃபியூவலே கிடச்சிது. இந்தமாரி கோல்டு ஓரம் இருந்தால் கூட பரவாயில்ல, நமக்கு ஓரெலாம் தேவைப்படுது. நமக்கு தேவையான வீட்டு வில்லேஜ்லேயே கிடைக்கும். நம்ம அங்கே பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், அங்கே வந்து ஒரு கவுபாய் இருக்காங்க. இப்போ திருப்பி ஃபியூவல் வந்து காலி ஆயிடுச்சு. ஓகே, திருப்பி ஃபியூவல் காலி ஆயிடுச்சு. அங்கே வந்து கவுபாய்ஸ் இருக்கானுங்க. அவங்கள அடித்து ஃபியூவலாக போட போகிறது இல்லை. அவனுங்க வச்சுருக்க குதிரையை தான் நம்ம ஃபியூவலாக போடுறோம். அவங்க வச்சுருக்க குதிரையை நம்ம ஃபியூவலாக போடலாம். அவ்வளோதான்டா, இதுங்களை தான் நம்ம ஃபியூவலாக போட போகிறோம். இவனுங்களே ஸ்டே பண்ணி வச்சுருப்போம். போட கொடுத்துட்டு
இங்கே ஒரு முக்கிய சவால் இருக்கும் அங்கே இருக்கும் அவன் தலைமை இருக்கும் நம்ம சோழனை போடுவோம் ஆறு செட்டு போயிட்டான் 2 6 2